Hello all. Today's topic 70th National Film Awards. ஸோ 70th நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ் தரமான சினிமாவுக்கு விருது வழங்கியதுனால அதனுடைய ப்ரெஸ்டீஜை நிலைநாட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. லாஸ்ட் இயர் பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம் ஆன் நேஷனல் இன்டகிரேஷன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் த காஷ்மீர் ஃபைல்ஸ்க்கு வந்து அவார்ட் வழங்கினாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாகவும் பேசுபொருளாகவும் மாறுச்சு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் தலையீட்டில் தான் இந்த ஒரு ஃபிலிமுக்கு வந்து விருது வழங்கினாங்க அப்படிங்கிற இதில் வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை வந்து அது ஃபேஸ் பண்ணுச்சு. பட் அந்த மாதிரி இல்லாமல் இந்த டைம் ஒரு நல்ல சினிமாவுக்கு விருது வழங்கியது வந்து நேஷ்னல் ஃபிலிம் அவார்டினுடைய ஒரு நம்பகத்தன்மையை நிலைநாட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. மலையாளம் ஃபிலிம் ஆட்டம் அப்படிங்கிற மூவிக்கு தான் பெஸ்ட் ஃபியூச்சர், பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே, பெஸ்ட் எடிட்டிங் அப்படிங்கிற கேட்டகரியில் விருது வழங்கியிருக்காங்க. இதனோட டைரக்டர், டெப்யூட்டன் டைரக்டர், முதலாக அறிமுகமாக ஒரு டைரக்டர், அவர் நேம் ஆனந்த் எக்கர்ஷி. ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு மூவி வந்து மேல் டாமினன்ஸ், மேல் வந்து ஃபீமேலை எப்படிலாம் அப்யூஸ் பண்ணுறாங்க, அவங்க என்னென்ன மாதிரியான இஷ்யூஸை வந்து சொசைட்டியில் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சார்ந்த ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் எராவில், அதாவது மீட்டூ மூமெண்ட் நடந்து கொண்டிருக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் எராவில் இப்படி ஒரு ஃபிலிமுக்கு வந்து அவார்ட் வழங்கினது மிகச்சிறந்த ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அப்படிங்கிற நோட்டில் வந்து பேசியிருக்காங்க. அதே மாதிரி பாப்புலர் ஃபிலிம் கன்னடா மூவி கண்டாரா அப்படிங்கிற மூவிக்கு வழங்கியிருக்காங்க. இதனுடைய ஆக்டர் அண்ட் டைரக்டர் ரிஷப் ஷெட்டி. சரிங்களா. இவருக்கு வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டும் இவர் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காரு. ஓகே, மூவிங் டு நெக்ஸ்ட் டாபிக். கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. என்னென்னா, ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்டன்ட், அதாவது ஒரு ப்ரைவேட்டான ஒரு புகார்தாரர் வந்து சிஎம் சித்தராமையா மேலே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணுறாரு, கரப்ஷன் சார்ஜஸ். ஓகேங்களா. அதாவது சித்தராமையா வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். ஸோ இவர் மேலே ஒரு கரப்ஷன் சார்ஜஸ் வைக்கும் பொழுது இதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும், இந்த வழக்கை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் தவர்சந்த் கெஹ்லோட் வந்து ஒப்புதல் அளிக்கிறாரு. சரிங்களா. ஈவன் தோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இதுக்கு கான்ட்ரரியாக, இதுக்கு மாறாக ஒப்புதல் அளிக்கலை அப்படின்னாலுமே இவர் தன்னிச்சையாக வந்து இந்த முடிவை எடுக்கிறாரு. ஸோ இந்த ஒரு அதிகாரத்தை கவர்னருக்கு யார் வழங்கினாங்க, இப்படி ஒரு இது இருக்கா, அதாவது ஆளும் முதல்வர் மேலே கவர்னர் வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ஒப்புதல் அளிக்கிறதுக்கான உரிமை கவர்னருக்கு உண்டா அப்படிங்கிற நோட்டில் வந்து கொஷின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், ஸ்டிக்கிங் வித் அப்படிங்கிறது கண்டினியூவாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது அல்லது கண்டினியூவாக ஒரு செயலை செஞ்சிட்ருக்கிறது தான் வந்து ஸ்டிக்கிங் வித். சரிங்களா. அதாவது தொடர்ந்து என்கேஜாக இருக்கிறது தான் வந்து ஸ்டிக்கிங் வித். க்ரெடிபிலிட்டினா நம்பகத்தன்மை. சரிங்களா. கிளாரிங் அப்படிங்கிறது ஈஸியாக கண்ணில் பார்க்கக்கூடியது, ஷாக்கிங்காக இருக்கிறது, ரொம்ப ஸ்ட்ராங்காக பிரைட்டாக இருக்கிறது, எல்லாமே வந்து கிளாரிங் தான். சரிங்களா. ஈஸியாக பார்க்கக்கூடியது, ரொம்ப ஷாக்காக இருக்கிறது, ஸ்ட்ராங்காக பிரைட்டாக இருக்கிறது எல்லாமே கிளாரிங். ஒமிஷன்ஸ் அப்படிங்கிறது உள்ளடக்காமல் இருக்கிறது, அதாவது ஆக்ட் ஆஃப் நாட் இன்க்ளூடிங். சரிங்களா. அதுதான் வந்து ஒமிஷன்ஸ், தவிர்த்தல் தான் ஒமிஷன்ஸ். த்ரஸ்ட் அப்படிங்கிறது நிறைய மீனிங்ஸ் இருக்குது. ஒருவரை வைலண்ட்டாக புஷ் பண்ணுறத வந்து த்ரஸ்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் குயிக்காக மூவ் ஆகிறதையுமே த்ரஸ்ட்னு சொல்லுவோம். சரிங்களா. ஸோ வைலண்ட்டாக ஒருவரை புஷ் பண்ணுறது, ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் குயிக்காக மூவ் ஆகிறது எல்லாமே வந்து த்ரஸ்ட். ஸ்லோகனரிங் அப்படிங்கிறது இன்வென்ஷன் ஆஃப் ஸ்லோகன்ஸ். பர்டிகுலர்லி வந்து பார்த்திங்கன்னா அரசியல் சூழ்நிலை சார்ந்த விஷயங்களில் வந்து ஸ்லோகன்ஸ் வந்து இன்வென்ட் பண்ணுவாங்க. அதாவது கோஷம் இடுவாங்க இல்லையா, சிம்பிளாக சொல்லணும்னா கோஷமிடுதல் தான் வந்து ஸ்லோகனரிங். ரெடீமிங் அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட்டான பேடான விஷயத்திலிருந்து ஒன்றை ப்ரிவென்ட் பண்ணுறது. செகண்ட் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நற்பெயரை மீட்டெடுக்கிறது. சரிங்களா. ஸோ நமக்கு ஏற்கனவே இருந்த நற்பெயர் ஏதாவது ஒரு விஷயத்தில் களங்கமாயிருந்துச்சு அப்படின்னா அதை மீட்டெடுக்கிறது வந்து ரெடீமிங் சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு பேடான விஷயத்துலேருந்து ஒன்றை ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுமே ரெடீமிங்னு சொல்லுவோம். ஸ்லிப்பிங் அப்படிங்கிறது ஆக்சிடெண்ட்டாக ஸ்லைட் ஆகிறது, நழுவி விடுறதுன்னு சொல்கிறோம்ல, அதுதான் வந்து ஸ்லிப்பிங். நெக்ஸ்ட் ஒன், ப்ரீச்சினஸ் அப்படிங்கிறது மாரலான அட்வைஸ் கொடுப்பாங்க இல்லையா, நமக்கு தேவையே இல்லாத போதும், நீடு இல்லாத போதும் வந்து ஒரு மாரல் அட்வைஸ் தான் ப்ரீச்சினஸ். ராயிலிங் அப்படிங்கிறது இரிட்டேட் பண்ணுறது, அன்னாய் பண்ணுறது. ஓகேங்களா. எரிச்சல் அடைய வைக்கிறது தான் வந்து ராயிலிங். இன்னொரு மீனிங் பார்த்தீங்கன்னா, லிக்விடை வந்து டிஸ்டர்ப் பண்ணி அது வந்து ஒரு மட்டியாக டர்பிட் ஆகிறது. டர்பிட்னா ஒப்பேக், க்ளவுடின்னு சொல்லுவோம். ஒப்பேக்னா கிளியராக அது பார்க்குறதுக்கு தெரியாது. சரிங்களா. கிளியராக இல்லாததான் ஒப்பேக்குன்னு சொல்லுவோம். ஸோ ராயிலிங் இந்த சென்ஸ் ரெண்டு மீனிங் இருக்குது. ஒன்று எரிச்சல், இரிட்டேட் அடைய வைக்கிறது. ரெண்டாவது ஒரு லிக்விடை டிஸ்டர்ப் பண்ணி அது வந்து கிளியராக இல்லாமல் பண்ணுறதும் ராயிலிங் தான். ஃபெச்டு அப்படிங்கிறது ஒரு பிளேஸை விசிட் பண்ணுறதாகட்டும், இல்லை ஒரு விஷயத்தை திரும்பவும் வந்து பிரிங் பேக் எடுத்துகிட்டு வர்றதாகட்டும், அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைஸ் மென்ஷன் பண்ண ஒரு ப்ரைஸ்க்கு அதை வந்து சேல் பண்ணுறது எல்லாமே வந்து ஃபெச்டு தான். சரிங்களா. அதாவது ஒரு பிளேஸை விசிட் பண்ணுறது, ஒரு விஷயத்தை திரும்பி எடுத்துகிட்டு வர்றது, ஒரு
மென்ஷன் பண்ண ப்ரைஸ்க்கு ஒரு திங்ஸை வந்து சேல் பண்ணுறது எல்லாமே ஃபெச்டு. கான்டெம்ப்ரரினா சமகால, ஃபார் எக்ஸாம்பிள் கான்டெம்ப்ரரி லீடர்ஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா சமகால தலைவர்கள், சரிங்களா. மாடர்னாக ப்ரெசன்ட் டைமில் இருக்கிறதா வந்து கான்டெம்ப்ரரி. ஃப்ரென்சீட் அப்படிங்கிறது அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கும், வைல்டாக இருக்குது இல்லையா, அதுதான் வந்து ஃப்ரென்சீட். அன்கன்வென்ஷனல் அப்படிங்கிறது வழக்கத்துக்கு மாறாக, சரிங்களா. ஜென்ரலாக ஒரு விஷயம் நம்ம பண்ணிகிட்டு இருப்போம்ல, ஒரு பிலீஃப் இருக்கும், ஒரு நம்பிக்கை இருக்கும், அதுக்கு மாறாக, வழக்கத்திற்கு மாறாக அன்யூஷுவலாக இருக்கிறது தான் வந்து அன்கன்வென்ஷனல்னு சொல்லுவோம். எஃபர்வெசன்ட் அப்படிங்கிறது எக்ஸைட் ஆகிறது, ஒரு விஷயம் வந்து எக்ஸைட்டடாக சர்ப்ரைஸ்டாக இருக்குது அப்படின்னா அதை எஃபர்வெசன்ட் சொல்லுவோம். இன்னொரு மீனிங் வந்து பார்த்திங்கன்னா நுரைத்தெழுதல், அதாவது ஸ்மால் பபிள்ஸ் ஆஃப் கேஸ் நுரைத்து எழுது இல்லையா, அதையும் வந்து எஃபர்வெசன்ட் சொல்கிறோம். நாச்சஸ் அப்படிங்கிறது தரநிலை மதிப்பு தான் வந்து நாச்சஸ், அதாவது ஒரு ஸ்கேல் ஆஃப் குவாலிட்டினுடைய லெவலை தான் வந்து நாச்சஸ்ன்னு சொல்கிறோம். ஹியூமங்கஸ் அப்படிங்கிறது ஹியூஜ் அண்ட் எனாமஸ், சரிங்களா, மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கிறது தான் வந்து ஹியூமங்கஸ். நெக்ஸ்ட் ஒன் அபைட்னா ஒன்றை ஒபே பண்ணுறது, கடைப்பிடிக்கிறது, டாலரேட் பண்ணிக்கிறதாகட்டும், அக்செப்ட் பண்ணிக்கிறதாகட்டும், இந்த மாதிரி பாசிட்டிவாக ஒன்றுக்கு இணங்கி போகிறது தான் அபைட். ஃபோமோஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது, ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கிறதையுமே வந்து ஃபோமோஸ்ட்னு சொல்லுவோம். ப்ராசிக்யூஷன்னா வழக்கு, சரிங்களா, அஃபீஷியலாக சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு வழக்கு. ப்ராசிக்யூட்டர்ஸ் அப்படின்னா வழக்கு தொடர்பவர்களை தான் வந்து ப்ராசிக்யூட்டர்ஸ்னு சொல்லுவோம். பவுண்ட் டு அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க, உறுதியாக தவறாத ஒரு விஷயத்தை செஞ்சுட்டே இருக்கோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லீகல் டியூட்டி இருக்குது, மாரல் டியூட்டி இருக்குன்னா அது தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு இருப்போம், சரிங்களா. அந்த மாதிரியான விஷயத்தையும் பவுண்ட் டுன்னு சொல்லுவோம். உறுதியாக நம்மளே வந்து ஒரு இதை எடுத்துகிட்டு, ஒரு சிரத்தை எடுத்துகிட்டு தவறாமல் செஞ்சுட்டு இருக்கிறதையுமே வந்து பவுண்ட் டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம ரன் பண்ணும் பொழுது லாங் ஸ்டெப் வச்சு ஓடுறோம் இல்லையா, கால் தடங்கள் வந்து நம்மளுடைய அகலமாக எடுத்து வைத்து நம்ம ஓடுறதையும் வந்து பவுண்ட் டுன்னு சொல்கிறோம். பர்ஷூயிங் அப்படிங்கிறது தொடர்ந்து ஒரு விஷயத்தை செஞ்சுட்டே இருக்கிறது, சரிங்களா. ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்காக தொடர்ந்து ஒரு விஷயத்தை செஞ்சுட்டே இருக்கிறத பர்ஷூயிங் சொல்கிறோம். அதே மாதிரி ஒருவரை ஃபாலோ பண்ணி அவரை கேட்ச் பண்ணிக்கிறக்காக அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணுறதையும் பர்ஷூயிங்னு சொல்கிறோம். லியூனா இன்ஸ்டெட், அதற்கு பதிலாக, அதான் வந்து லியூ. இன் லியூன்னு தான் அதை யூஸ் பண்ணுவோம். வெக்ஸேஷியஸ் அப்படிங்கிறது அனாயிங், இரிட்டேட்டிங், சரிங்களா. வெக்ஸ் அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு நம்ம காமனாக யூஸ் பண்ணுற வேர்ட், வெக்ஸ் ஆகிட்டோன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரெஸ்ட்ரேட்டடாக, அனாயிங்காக, இரிட்டேட்டிங் ஆகிறது தான் வந்து வெக்ஸேஷியஸ். ஹாவர்ட் அப்படிங்கிறது மிதத்தல், சரிங்களா. ஒரு பொருள் வந்து வானில் வந்து மிதந்துட்டுருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேர்ட் ரொம்ப நேரம் ஒரே இடத்துல பறந்துட்டுருக்கு அப்படின்னா அதை ஹாவர்ட்னு சொல்லுவோம். வெயிட் நியர் சம்திங் ஆர் சம்படி, ஒன்றின் பக்கத்தில் வெயிட் பண்ணுறதையும் வந்து ஹாவர்ட்னு சொல்லுவோம். என்கேப்சுலேட்டட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எசென்ஷியலான ஃபியூச்சர்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, சரிங்களா. அதாவது சம்மரைஸ் பண்ணுவாங்க ப்ரீஃபாக, ரொம்ப கிளியராக. சக்சின்ட்லின்னு சொல்லுவோம். சக்சின்ட் அப்படின்னாலுமே வந்து ப்ரீஃபாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் சக்சின்ட், ஓகேங்களா. ஸோ வந்து ரொம்ப ப்ரீஃபாக ஒன்றை வந்து எசென்ஷியல் ஃபியூச்சர்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது, கிளியர் கட்டாக சொல்கிறது தான் வந்து சக்சின்ட். என்கேப்சுலேட்டட் என்க்ளோஸ் ஆகிருக்கிறது, அதாவது உள்ளடக்கியது, கண்டெயின் ஆகிருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம என்கேப்சுலேட்டட்னு சொல்லுவோம், சரிங்களா. இன்னொரு வேர்ட் நான் வந்து சொல்கிறதுக்கு சொல்லாமல் விட்டுருக்கேன். ஸோ அந்த வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ். இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள், உதாரணம் தான் வந்து இன்ஸ்டன்ஸ், ஓகேங்களா. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. ஸோ டுமாரோ சர்டன் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.